வக்கீல் ஆபீஸ்க்குள்ள பெண் உருவத்துல ஒரு பேய் புகுந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரியா 1960களில் ஜெர்மன் நாட்டுல வக்கீலாக இருந்தவர் தான் சிக்மண்ட் ஆடம். 1967ஆம் ஆண்டு அவருடைய அலுவலகத்துல 19 வயது பெண்ணாக அனிமேரி ஷக்காபேரி அப்படிங்கிற பெண் பணிக்கு வந்து சேர்றாங்க. அவங்க ஆடமிற்கு செக்ரட்டரியா பணியாற்றிட்டு வராங்க. அப்படி இந்த நிலைமையில ஒரு நாள் ஆடமும் அந்த மேரியும் அலுவலகத்துல இருந்து பரபரப்பா பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்போ சரியா ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை எடுத்து இவர் பேசும்போது எதிர்முனையில யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவர் உடனே ஃபோன் லைன்ல தான் ஏதாவது கோளாறு இருக்குன்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்றாரு. ஆனா பாருங்க, நேரங்கள் தான் ஓடி இருக்கு. ஃபோன் வரும்னு வெயிட் பண்ண அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. ஃபோன் கால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவர் தொடர்ந்து அடுத்த நாள் வேலைக்கு வராரு ஆபீஸ்க்கு. இதே மாதிரி ஆடமும் மேரியும் என்ன பண்றாங்கன்னா பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரி பரபரப்பா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலையும் அவர் எடுத்து பேசும்போது யாருமே சரியா பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வழக்கம் போலவே அவர் அலுவலகத்துக்கு வந்திருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த முறை ஏதாவது ஃபோன் கால் வருமோ வராதுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பிலேயே இருந்திருக்காரு அலுவலகத்துக்குள்ள. ஆனா பாருங்க, இந்த முறை அவருக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவர் அலுவலகத்துல மாட்டியிருந்த புகைப்படங்கள் சிலது பாத்தீங்கன்னா கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. முதல்ல இதை காதல தான் விழுந்திருக்குன்னு அவர் நினைச்சிருக்காரு. சரி பரவாயில்லைன்னு சொல்லி அவரே அந்த புகைப்படங்களை எடுத்து மறுபடியும் அதனுடைய இடத்துல வச்சிருக்காரு. ஆனா மறுபடியும் அந்த புகைப்படங்கள் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. அப்பதான் அவருடைய மனசுல பயம் தொத்திருச்சு. இதுக்கப்புறமா தன்னுடைய அலுவலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சு அவருடைய நண்பரும் அமானுஷங்களை ஆய்வு செய்யக்கூடிய நபருமான ஹன்ஸ் பென்டர் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திச்சு தன்னுடைய அலுவலகத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஹன்ஸ் பென்டருக்கு மேரி மேல அவருடைய பார்வை போகுது, சந்தேகம் போகுது. மேரியுடைய நடவடிக்கைகள் ஆடம் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் விவரிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பாக்குறாரு. அப்ப ஹன்ஸ் பென்டர் கிட்ட ஆடம் சொல்லியிருக்காரு, நடந்த சம்பவங்கள் எல்லாத்திலுமே மேரியும் கூட இருந்திருக்காங்க, ஆடம் கூட. சோ ஆடம் மேரி 2 பேர் இருக்கும்போது தான் அலுவலகத்துக்குள்ள வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போதான் ஹன்ஸ் பென்டருக்கு சில விஷயங்கள் உறுதியாகுது. அதாவது மேரியுடைய உடல்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னும் அதுதான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறதும் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஆனா அது அவரால் கொஞ்சம் உறுதியா சொல்ல முடியாம போகுது. முதல்ல மேரி கிட்ட பேசியிருக்காரு. இந்த அலுவலக பணிக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அதுல எதுவுமே தப்பா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவர் மேரியுடைய தற்போதைய முதலாளியான தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆடம் குறித்து விசாரிச்சிருக்காரு. அப்ப மேரியுடைய நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அது போக மேரி ஆடம் தன்னை அதிகமான பணி கொடுத்து சித்திரவதை செய்யறதாகவும் சின்ன தப்பு ஏதாவது செஞ்சா கூட அதிகமா திட்டுறதாகவும் குறிப்பிட்டு ஆவேசமா பேசியிருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் மேரி தான் காரணம் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டான ஆடம் கிட்ட சொல்றாரு ஹன்ஸ். மேரிக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்து அந்த உறவு முறிந்து போயிருக்கு. அந்த விரக்தியில இருந்தவங்களுக்கு பணி கொடுத்து ஆடம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காரு. கடைசியில மன நோயாளியாவே மாத்த வச்சுட்டாராம். அந்த அளவுக்கு பிரஷரைஸ்டான ஒர்க் கொடுத்திருக்காங்க அந்த 19 வயது பெண்மணிக்கு. இதனாலதான் அந்த பெண்மணி மேரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போன் கால்ஸ் அலுவலகத்துக்கு கொடுத்து மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜெர்மனில பல இடங்கள்ல இந்த போன் கால்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு பல பேருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மனநோயின் காரணமாக அவங்க பாத்தீங்கன்னா பலரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பலரும் பாத்தீங்கன்னா மகிழ்வா இருக்கிறத அவங்க பார்த்து இவங்க ரொம்ப பிரஷரா இருக்கிறத அவங்க உணர்ந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றமேன்னு சொல்லி பலரையும் பயமுறுத்தி பார்த்திருக்காங்க. அதற்காக தான் போன் கால்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டுறது, நைலான் த்ரெட்ஸை வால்ஸ்ல அட்டாச் பண்ணி அந்த போட்டோஸை விழுக வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஹாரரா பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் த்ரெட் பண்ணா கண்டிப்பா இவங்க எல்லாம் ஹாண்ட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இல்லையா? அதை பார்க்கறதுக்காக தான் மேரி அப்படி பண்ணிருக்காங்க.